நாம இன்னைக்கு என்னோட ஹை ஏரியூ எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ காண்டமா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கேமராமேன் அங்க வந்து லைவா வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையுமே இவங்க லைவா வீடியோ எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனோட முகத்துக்கிட்ட போய் இவன் வீடியோ எடுக்கிறான். ஈரனுமே ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பன் கேக்க செய்ய போறேன். எல்லாருமே நிறைய மாவு போட்டு தான் செய்வாங்க, ஆனா நான் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக முட்டைகளை மட்டும் வச்சு நான் பன் கேக் செய்ய போறேன். நல்லா வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் அதை எடுத்து அப்படியே ஹீரோ கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோவுமே அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கேமராமேனுமே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்து ஹீரோவுக்கு ஊட்டி விட போறா. ஹீரோவும் அமைதியா இருக்கான். அப்புறமா ஹீரோவே அப்படியே சாப்பிடறதுக்காக முன்னாடி வரான். இப்ப ஹீரோயினுமே ஊட்டி விடுறாங்க. அதை சாப்பிட்ட உடனே ஹீரோ தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடுறான். ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு அப்படியே கேமராமேனை பார்த்து சிரிக்கிறா. இப்ப ஹீரோ கிட்ட சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோவும் இந்த சாப்பாடு ஃபுல்லா உன்னோட லவ்வை மட்டும் வச்சு நீ சமைச்சிருக்க, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இவன் எப்பவுமே இப்படிதான், நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். நீங்க வேணா அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனை பார்த்து கேட்க அவனுமே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். இப்ப கண்ணாடி போட்டோன்னு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கிச்சனை சுத்தம் பண்றதுக்கு மறந்துடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே நான் இப்பதானே காலைல சாப்பாடு செஞ்சேன், இப்பவே நான் போய் கழுவணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோவும் நேத்து நான் சாப்பாடு செஞ்சப்போ நீ ஹெல்ப் பண்ண, ஆனா நான் தான் பாத்திரத்தை கழுவுனேன், நாம இப்படித்தானே மாத்தி மாத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுக்கிட்டோம், மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். ஹீரோயினுமே கேமராமேனை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி நான் போய் பாத்திரத்தை கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. இப்ப கண்ணாடி போட்டவனுமே பெய் பாத்திரத்தை கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம போய் நல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இதை லீவும் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஈவுமே இல்ல அவங்கள நம்ப கூடாது, ஏன்னா அவங்க பெய்யையும் சீவையும் உண்மையான கப்புள்ஸ் இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து ஈவுக்கு மெசேஜ் பண்றான். யாரு இவனுங்களை ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்லு, என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்றான். ஈவும் அதை பார்த்துட்டு குருவை பொறுமையை இழந்துட்டாரு, நாம இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட சொல்றான். இப்ப இவனுமே லீ கிட்ட ஒரு சாவியையும் ஒரு சீ பாக்கெட்டையும் கொடுத்து இனிமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். லீயும் சிரிச்சுக்கிட்டே சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம அப்படி உள்ள போறா. இப்ப கேமராமேன்ஸும் அங்க உள்ள ரூம்ஸை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட ரூமை பார்த்துட்டு இப்ப ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் இது பெய்யோட ரூமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே ஆமா என்னோட ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ்ன்னு சொன்னீங்க, அப்பயும் உங்களுக்கு தனித்தனி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோவும் இது அவ படிக்கிற ரூம், அதோட அவளுக்கு அமைதியான ரூம் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன், அதனாலதான் அவளுக்கு தனி ரூம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப கண்ணாடி போட்டவனுமே வீட்டுல இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினும் நீங்க வந்திருக்கனாலதான் நாங்க இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நாங்க வீட்டுல போற ட்ரெஸ் தான் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவனும் அப்பனா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். நாங்க உங்களோட ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே ஹீரோவும் கூட்டிட்டு போறான். இப்ப பின்னாடியே இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. இப்ப அந்த ரூமுக்கிட்டையும் வந்துட்டாங்க. ஆனா அந்த கேமராமேனும் ரொம்பவும் சின்சியரா அப்படியே வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் முக்கியமா நம்ம ஹீரோயின் பின்னாடியே தான் போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவுமே அந்த இடத்துல நின்னுட்டு நாங்க ட்ரெஸ் மாத்துறதையும் நீங்க பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கண்ணாடி போட்டவனும் சரி நீங்க உள்ள போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த கேமராமேனுமே அந்த கதவை மூடுற வரையும் கூட விடல, அப்படியே அதையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா அங்க லீ இருக்கா. ஹீரோயினுமே லீயை பார்த்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், இப்ப நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயினும் என்னோட ட்ரெஸ் வந்து என்னோட ரூம்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. லீயும் அதை கேட்டு உன்னோட ரூம்ல வச்சுட்டு இங்கேண்டி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. இப்ப ஹீரோ வந்து அவனோட கபோர்ட்ல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். இப்ப லீயுமே சரி இதை போட்டுக்கோ, இது உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுமே நான் எங்க போய் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. லீயுமே அப்படியே முழிக்கிறா. அப்படியே ஹீரோவுமே பாக்குறா. இப்ப அந்த ரூம்ல ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடமே இல்ல, அந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு. இந்த பக்கம் அந்த கண்ணாடி போட்டே நம்ம எல்லாத்தையுமே ஒரு மேலோட்டமா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க ஒன்னா தூங்குனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உடனே கேமராமேனும் அப்படின்னு நம்ம அவங்க தூங்குறத வீடியோ எடுக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். டேய் கத்தாதரா வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த ரூமுக்கு போறாங்க. எவ்வளவு நேரம் ரெடியா அவங்க வேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவை தட்ட அவங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே இந்த கேமராமேன் சும்மா இல்ல, அப்படியே வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறான். இவனோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்ல. இப்ப ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட பாஜாமா ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினுமே எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் ரொம்பவும் பிடிக்கும், பசங்களோட ஷர்ட்ஸை பொண்ணுங்க போடுறது ஒரு பாஜாமா மாதிரி தானே, நீங்க அதை கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்ப கேமராமேனையுமே உள்ள போக சொல்றான். இப்ப கேமராமேனுமே அப்படியே வேகமா உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பார்த்த ஒரு குப்பை தொட்டியில ஒரு சீ பாக்கெட் இருக்கு. அதை பார்த்ததுமே இவனுங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. அந்த பாக்கெட்டுமே ஜூம் பண்ணி
பண்ணி வீடியோ எடுக்கிறான். இந்த லீ இருக்கா பாத்தீங்களா, அவதான் இந்த பாக்கெட்டை இங்க போட்டுட்டு போயிருந்திருப்பா. அதை நினைச்சு இப்ப ஹீரோயினுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறா. இப்ப கேமராமேன் வந்து ஹீரோயினையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கண்ணாடி போட்டவனும் நீங்க உண்மையான கப்பிள்ஸ்ன்னு நாங்க ஒத்துக்கிறோம், இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்க இருந்து போறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அப்படியே டோரை திறக்கிறாங்க. பார்த்தாங்க டியான் வந்திருக்கான். பேய் உனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஹீரோயினுமே டியான் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்ப அந்த கேமராவினுமே அப்படியே கேமராவை எடுத்து அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிக்கிறான். இது லீயுமே பார்த்துட்டு அவனுக்கு போற நேரம் பார்த்தா இந்த விளக்கெண்ண வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறா. யூவும் அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் போய் அவனை விரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ அங்க இருந்து போறா. யூவும் அவளை தடுத்து உன்னால இப்போதைக்கு போக முடியாது, உன்னை வீடியோல பாத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். லீயும் வேற வழி இல்லாம அப்படியே காருக்குள்ளேயே உட்கார்றா. இப்ப இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டியான் கிட்ட சொல்ல, அந்த கண்ணாடி போட்டவனுமே அவன் யாரு, அவன் உண்மையில ரொம்ப அக்கறையா இருக்கானே, இவன் தான் உன்னோட உண்மையான லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் அவன் என்னோட கிளாஸ்மேட், அவ்வளவுதான், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வீடியோ லெசன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அந்த கண்ணாடி போட்டவனுமே அப்ப இன்னைக்கு வீடியோ லெசன் இருந்தா அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே டியான் வந்து பெய்க்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவனும் அப்போ உங்களுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இரும்ப ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு வெதர் சேஞ்ச் ஆகுறதுனால இப்படி இருக்கும், நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உன்னோட ஃப்ரெண்ட் இங்க வருவான்னு, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயினுமே டியாங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே பரவாயில்ல இருக்கட்டும், அவன் ஒன்ன பாக்குறதுக்காக தானே வந்திருக்கான், கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப டியாங்க உள்ள வரான். இவனையுமே அப்படியே வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு சொட்டரை போட்டு விடுறான். இப்ப டியாங்க்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். இப்ப டியாங் சொல்றான் பெய்க்கு உண்மையான நேர்மையா இருக்கக்கூடியவங்க தான் அவளோட லவ்வரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டு அந்த கண்ணாடி போட்டவனும் ஸ்ரீவை பெய்க்கு ஏத்தவ இல்லை அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க லீயும் அதை பார்த்துட்டு அப்படியே அவளோட முகமே மாற ஆரம்பிக்குது. இந்த பக்கம் டியாங் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லீயும் டென்ஷன் ஆகி ஈவோட கையை அப்படியே கிள்ளிடுறா. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுமே என்ன பண்றதுன்னு தெரியாம டியாங்க தண்ணி குடிக்க சொல்றா. இப்ப அவனுமே அப்படியே தண்ணி குடிக்கிறான். அப்பனா பெய்யும் ஷீவையும் இந்த ஷோக்காக தான் கப்பலா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டியாங்கும் அதை பார்த்து டென்ஷன் ஆயிடே நீ எல்லாம் மீறடா, போதும்டா போதும், பொய்ய உண்மையாக்கலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்ட அந்த கண்ணாடி போட்டவன் நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டியாங்கும் சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வீடியோ எடுக்கிறதே நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப டியாங்கும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போறான். இப்ப கேமராமேன்ஸும் அப்படியே வெளியே போறாங்க. இவங்களும் டாட்டா காமிச்சு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் நான் இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கணும், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க போயிடுறா. இப்ப காலையில ஹீரோவும் தூங்கி எழுந்து அப்படியே வயலின்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. இவனுமே அதை டிவில கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவனுமே சாப்பிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அந்த பக்கமா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போறா. அது ஹீரோவோட அம்மாவும் பாத்துறாங்க. ஷீவி யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவுமே சரி நீங்க எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறான். இல்லப்பா இப்பதான் உங்க அப்பா டிரைவர் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினை பத்தி இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோவும் நான் இப்ப ஸ்டுடியோக்கு போகணும், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே ஹீரோயினோட ரூமுக்கு போறான். பார்த்தா ஹீரோயின் வந்து பயங்கரமா சவுண்ட் வச்சு அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் அதை ஆஃப் பண்ணிட்டு ஐ எம் சாரி என்ன மடிச்சிட்டு ரொம்ப சத்தமா கேட்டுச்சா, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும், இந்த இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கொடுக்குறான். ஹீரோயின் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையோட கை கால்லாம் பிச்சு போட்டு கண்டு அப்படியே ரத்தம் விழுகிற மாதிரி சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அந்த பாக்ஸுக்குள்ளேயே அந்த பொம்மையை வச்சிடறா. அப்புறமா இவ காலேஜுக்கும் கிளம்பி போறா. இப்ப கிளாஸ் முடிஞ்சதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயின் கிட்ட வந்து உங்க 2 பேரோட லவ் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு, அதோட கேமரா முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுல, உன்னோட பாய் ஃப்ரெண்டோட வீடு அவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டியாங் அங்க வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிரபலத்தை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே கிடையாதா, போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறான். இப்ப இவங்க 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வராங்க. இப்ப ஹீரோவும் கார்ல ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப ஹீரோயினுமே டியாங் கிட்ட பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி கார்ல ஏறி அங்க இருந்து போறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உண்மையாவே நீ என்ன கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவங்க 2 பேருமே போறாங்க. அங்க போனதுமே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நீ பெய்யர் டூ தானே, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம், நான் சீவையோட ஃப்ரெண்டு, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இது எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ, இது ஒரு குழந்தைகளுக்கான வீடியோ, நீங்க இதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட டேய் உன்னோட ஆளு அவ்வளவு அழகா இருக்காடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனுமே இதை
கொண்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப இவருமே போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப ஹீரோயினுமே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஹீரோயினுமே வரா. தேங்க்ஸ், உங்களோட குரல் உண்மையாவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட நீ ஃப்ரீயா இருந்தா நீங்க 2 பேருமே இங்க எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து லீயும் யூவும் அப்படி ஹீரோயினை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்க வந்து பாஸ் இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. லீயுமே அதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உனக்கு தெரியுமா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொஃபஷனல் டப்பிங் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன், என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க 2 பேருமே அப்படியே சேர்ந்து ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் ஆமாப்பா நான் அதுலதான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நீ இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவா, ஆனா எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சந்தோஷப்பட்டு குதிக்கிறா. சூப்பர், எனக்கு இப்போ ரொம்பவும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல ஏறா. இப்ப இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே ஒரு பிரெட்ல அந்த சிக்கன் எல்லாம் வச்சு அப்படியே மடிச்சு அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அதை சாப்பிட்டுட்டு வாவ் இது செமையா இருக்கு, இப்படி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இதை ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே எந்தெந்த ஃபுட்டை எப்படி சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடணும், அப்பதான் அதோட உண்மையான டேஸ்ட் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் இந்த 2ஐயும் ஒன்னா சேர்த்து வச்சு சாப்பிட்டா இதுல ஒரு புது டேஸ்ட் கிடைக்கும்ல, நான் எப்பவுமே இப்படிதான் புதுசா செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாத்துலயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுறதுல கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது உண்மை இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்புறம் நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நான் வேணா உங்களுக்கு செஞ்சு தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் வேணாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட ஷீவை நீங்க எப்படி வயலின் மேக்கறானீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் நீ எதுக்கு வாய்ஸ் ஆக்டிஸ்டான அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினுமே அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் அதை கேட்கல, உன்னை வாய்ஸ் ஆக்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு யார் உன்னை தூண்டுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினும் அது எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நான் டிவில வர கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே பேசி நடிப்பேன், அப்படிதான் நான் என்னோட ஸ்கூல்ல அதை நடிச்சு காமிச்சேன், அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, அதனாலே நான் என்னோட கிளாஸ்ல ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினுமே அப்புறம் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த டப்பிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, அதனாலதான் நான் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், அதனால நான் வேலைக்கும் போக ஆரம்பிச்சேன், பணமும் சேர்க்க ஆரம்பிச்சேன், இப்போ நான் டப்பிங் படிக்கிறதுக்காக ஜப்பானுக்கு போய் அதை கத்துக்கலான் இருக்கேன், அப்பதான் நான் ஒரு ப்ரொஃபஷனலாவே மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பில்லை கொண்டு வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட நான் உங்களுக்கு அப்புறமா பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவுமே தேவையில்லை, ஏன்னா நீ இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே இல்ல இந்த டின்னர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவுமே பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப காலிங் பெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுமே அந்த சவுண்டை கேட்டுட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறா. அப்ப காயப்பட்ட துணி எல்லாமே அப்படியே கீழே விழுந்துருது. இப்ப அங்க வந்திருக்கிறது நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் தான் அங்க வந்திருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க வந்து அந்த வீடை பார்த்துட்டு இது சுத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா வந்து ஹீரோயினை பார்த்து நீ பேயர்டுவோ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோவும் அந்த சவுண்டை கேட்டு அங்க வந்து பாக்குறான். பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படி கீழே வரான். பார்த்தாங்க அவங்க அம்மாவும் அப்பாவுமே வந்திருக்காங்க. இவனுமே அவங்கள பாக்குறான். இப்ப ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட உங்க அம்மா வந்து ரெட் ஒயின் வாங்கியிருக்கா, அதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொன்னா, அதனாலதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே உட்காடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உன்னோட ட்ரெஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஆன்ட்டி என்ன மன்னிச்சிருங்க, என்னோட ட்ரெஸ் கீழே விழுந்துருச்சு, நான் போய் அதை காய போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போறா. இப்ப ஹீரோவும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தண்ணி கொடுக்குறான். அப்ப அவங்க அம்மா வந்து எங்களோட வீட்டுல கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னா நீங்க ஏன் கூடவே இருங்க, உங்களுக்காக நான் ரூம் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோவோட அப்பாவும் நான் வெளியே வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாரு. ஹீரோவுமே அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினுமே கீழே வந்துடுறா. கீழே வந்ததுமே ஹீரோவோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷீவை கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப ஹீரோவோட அப்பாவும் பரவாயில்ல நீ இங்கேயே இரு, நான் இவனை பாக்குறது எப்போ ஒரு தடவை தான், நீங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட அம்மாவுமே வா இங்க வந்து உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே பாக்குறான். டி ஏதாவது சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல ஹீரோவுமே வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அங்க வந்து உட்காடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவோட அப்பாவை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்படியே இவங்க வயசை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து 20 வயசு உள்ளவங்கள நம்ம எங்க நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் 60 வயசு உள்ளவங்கள நம்ம நடுத்துறோம், அதாவது மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோட அப்பாவும் அப்பனா 80 வயசு உள்ளவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 80 வயசு உள்ளவங்கள வயசானவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோட அப்பாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவளுமே சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து அப்பனா நான் மிடில் ஏஜ், நீங்க
வயசான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இவங்க சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. அப்பனா உங்க வயசு 80க்கு மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. அதுக்கு அவருமே என்னோட வயசு இப்ப வந்து 86 வயசு ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. உடனே ஹீரோவும் ஆமா எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 36 வயசு டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப ஹீரோயினுமே யோசிச்சுட்டு அங்கிள் நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்களோ நீங்க என்னெல்லாம் குடிப்பீங்களோ அதையே தான் ஃபியூச்சர்லயும் சாப்பிட போறேன். அப்பதான் நானும் உங்களை மாதிரி இளமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோட அம்மாவும் பே நான் உன்னோட ரூமை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஹீரோயினுமே கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போறா. இப்ப ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா இது என்ன வகையான ரெட் வைன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அப்படியே இந்த பக்கம் வந்து நம்ம லீவ் வந்து ரேட்டிங் எல்லாத்தையுமே அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. 20% அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்பனா மொத்த ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறா. அவனுமே செக் பண்ணிட்டு மொத்தம் 3 மில்லியனுக்கு மேல கிளிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்டு லீக்குமே ஒரே ஹாப்பியா இருக்கு. யூமே அதை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம தான் இதுல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். லீயோ எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யூமே ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா எதையுமே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இங்க ஹீரோயின் வந்து ஹீரோட அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களுமே அந்த ரூம் அப்படியே சுத்தி பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து சின்ன சின்னதா செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பா. அதையுமே இவங்க பாக்குறாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ கிளிப் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருப்பா. அதை இவங்க பார்த்துட்டு வா இது சூப்பரா இருக்கு இது நீயா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. உனக்கு நிறைய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஹீரோயினுமே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்களுமே உண்மையாவே இதை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே ஆமா கண்டிப்பா நீங்க இதை வச்சுக்கோங்க கொடுங்க நான் வேணா உங்களுக்கு மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை வாங்கி அவங்களுக்கு மாட்டி விடுறா. இந்த பக்கம் லீ வந்து ஷீவை பெய் இவங்க 2 பேரை பத்தி ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவனும் ஆமா யாரோ ஒருத்தவங்க வந்து இன்டர்நெட்ல ஒரு போஸ்டர் போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் காமிக்கிறான். அதுல நம்ம ஹீரோ வந்து பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பாரு பாத்தீங்களா அந்த போட்டோ தான் இருக்கு. அதை இவங்களும் பாக்குறாங்க. அவன் வச்சிருக்க காரை பார்த்துட்டு இவன் பெரிய பணக்காரன் அவன் ரொம்பவும் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்து இருக்கு. பெய்க்கு ஈக்குவலா ஷீவையுமே ஃபேமஸ் ஆகிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதை கேட்ட யூமே ஆமா குருவே கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு ஆனா அதை யாருமே கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கம்மா ஷீவை கொஞ்சம் தனிமையா தான் இருப்பான் அவனுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கும் அவன் என்ன மாதிரியும் இல்ல அவங்க அப்பா மாதிரியுமே இல்ல நான் ஒன்னதாம்மா நம்புறேன் அவனோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் பிரேக் பண்ண வைக்கணும் அவன் அவனோட ஃபீல்ட்ல தான் கவனத்தை செலுத்துவான் வேற எதையுமே அவன் கவனிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இங்க ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ கிட்ட நீ வேலையில பிஸியா இருக்காம கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவுமே அப்பா நான் வெளியே தான்ப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இங்க ஹீரோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நீங்க எப்பயாவது அரட்டை அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் ஆமா நாங்க அரட்டெல்லாம் அடிச்சிருக்கோம் ஆனா அவர் எப்பவுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு அவர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நீ ரொம்ப கியூட்டா பேசுறமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து லீயும் யாராவது பெய் கிட்டையும் ஷீவை கிட்டையும் குறிப்பா ஏதாவது மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆமா இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து எங்களோட ப்ரோக்ராமுக்கும் பெய்யர் டுவோக்கும் நிறைய மெசேஜ் எல்லாம் போகுது பெய்யர் டுவோ பத்தி ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் எல்லாமே போகுது நாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டோம் ஆனா அவங்க மறுபடியும் வேற ஒரு அக்கௌண்ட் மூலமா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ஐபி அட்ரஸை பயன்படுத்துறவங்க ஷீவைக்கு லவ் ப்ரொபோசலுமே பண்ணிருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இந்த ஐபி அட்ரஸை பயன்படுத்துறவங்க வந்து ஷீவையை லவ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே லீயும் நான் இப்போ உடனே பெய்க்கு கால் பண்ணி அவளை எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஈவோ நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஏன் இவ்வளவு அவசரப்படுற இது எல்லாமே போலியானதானே இன்டர்நெட்ல எவனோ ஒருத்தன் கோவத்துல ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல லீயுமே ஒருவேளை ஷீவையை அவங்க நேர்ல பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது இது ஒரு பைத்தியக்கார ஃபேன்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினுமே கால் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பெய் நீ சோசியல் மீடியாவை செக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோ ஷீவை வந்து உன்னை பிக்கப் பண்ண வந்தப்ப யாரோ அதை போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால ஷீவை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டான் இதே மாதிரிதான் நீங்க 2 பேருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல இது ஹீரோவோட அம்மாவுமே அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவா பேச ஆரம்பிக்கிறா. லீயும் ஏன் நீ இப்ப மெதுவா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே இல்லப்பா ஷீவையோட பேரண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்காங்க நான் இப்ப அவங்க அம்மா கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லீயும் அப்படியா அப்ப நீ உன்னோட மாமியார் கூட இருக்கேன்னு சொல்லு சரி எப்படியா அவங்க கூட பேசி நல்லா பழக ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அதுவுமே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு கேட்டுருது. உடனே ஹீரோயின் வந்து சரி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோனோட அம்மா கிட்ட இது என்னோட ஃப்ரெண்டு தான் அவ கொஞ்சம் வாயாடி இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவங்களும் பரவாயில்ல இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க யூமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஷீவையோட பேரண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சரி நான் வெளியே வெயிட் பண்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்ப ஹீரோட அம்மாவும் ஹீரோயினுமே அப்படியே கீழே வராங்க. ஹீரோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட இந்த வீடு கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கு நீ ஏதாவது புதுசா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல அப்பா எனக்கு இது மாதிரி சிம்பிளா இருந்தாதான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப 2 பேருமே கீழே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கொடுத்த அந்த
கிளிப்பை ஹீரோவோட அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை பெய் தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ஷீவை உன்னை நல்லா நடத்தலன்னா நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப ஹீரோவுமே ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப ஹீரோயினுமே இவர் என்ன நல்லா தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இப்ப ஹீரோவோட அப்பா வந்து சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட எங்களோட வீடு சரியானதுக்கு அப்புறம் நீங்க 2 பேருமே கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவும் ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் யூ வந்து நம்ம லீயை டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப லீ கிட்ட ஒரு கிஃப்டையும் கொடுக்குறாரு. அதை லீயுமே ஓபன் பண்ணி பாக்குறா. அதை பார்த்ததுமே இது எதுக்கு எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறல, அதனால நீ சரியா தூங்கி இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இது இருந்தா நீ நல்லா தூங்குவல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லீயும் கோவமா நீங்க ரொம்ப நல்ல பாஸ், சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. இப்போ ஒரு இடத்துல நின்று அந்த கிஃப்டையும் அப்படியே பாக்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோயினுமே யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கர்டன் கிட்ட போறாங்க. உள்ள இருக்கிற சீவை தானே, உனக்கு எதுவும் இல்லல, உனக்கு எதுவும் உடம்புடும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமே வரல. அதனால ஹீரோயினுமே உள்ள நான் வரட்டுமா சீவை நீ தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மறுபடியும் எந்த ஒரு சத்தமுமே வரல. இப்ப ஹீரோயினுமே நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை திறந்து உள்ள போய் பாக்குறா. உள்ள பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே அமைதியா கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தொட்டு பாக்குறா. பார்த்தா அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது. உனக்கு காய்ச்சல் அடிக்குது, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், நான் டாக்ஸியை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் இல்ல தூங்குனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றான். தூங்குனா எப்படி சரியாகவும், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரி உன்னால எந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோவும் என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி அப்படியே அவனோட ரூம் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அவனோட பெட்ல படுக்க வைக்கிறா. இப்ப ஃபீவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றா. இப்போ ஒரு துணியை தலையில வச்சுட்டு அப்படியே அது மேல ஐஸ் கியூப்ஸையுமே வைக்கிறா. இப்போ இவ தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோவுக்கு கொடுக்குறா. ஹீரோவுமே அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ வந்து எனக்கு குளிருது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே போர்வையெல்லாம் போய்த்தி விடுறா. இப்ப அவளோட ரூமுக்கு போயிட்டு அவளோட சூட்கேஸ்ல உள்ள அவளோட போர்வையுமே எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம ஹீரோவுக்கு போத்தி விடுறா. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜுமே வருது. நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆடியோ புக்கை 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பார்த்திருக்காங்க, அதனால நீங்க எங்களோட செலிபிரிட்டி ஃபெஸ்டிவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே போனை கீழே வச்சுட்டு அவ செஞ்ச அந்த ஃபுட்டை அப்படியே ஹீரோ கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே அவனுக்கு ஊட்டி விடுறா. ஹீரோவும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் உனக்கு கஞ்சி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றான். இல்ல உன்னோட வயிறு இப்ப காலியா இருக்கும், நீ இப்ப எதையாவது சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவுமே எனக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுமே நீ குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, போது சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு வரா. நம்ம ஹீரோயினுமே அப்படியே ஊட்டி விடுறா. அப்ப காலிங் பெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுமே நான் உனக்கு மெடிசன் ஆர்டர் பண்ணிருந்தேன், அதான் வந்திருக்கும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. எங்க ஹீரோட ஷாப்ல ஒர்க் பண்றவங்க பாஸ் எப்பவுமே கரெக்டான டைமுக்கு வந்துருவாரு, ஆனா இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தையும் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோ எழுந்து அப்படியே கபோர்டெல்லாம் திறக்கிறான். ஹீரோயினுமே அவங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஸ்டுடியோக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஆனா உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் இல்ல எனக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோயினுமே இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உட்கார வச்சுட்டு இப்ப ஃபீவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றா. பார்த்தா அவனுக்கு வந்து 39 டிகிரி ஃபீவர் இருக்கு, உனக்கு இன்னும் காய்ச்சல் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே சரி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோயினும் உனக்கு இப்ப போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே இப்ப அவளோட லேப்டாப் எடுத்துட்டு வந்து நான் எப்பவுமே ஒரு கார்ட்டூன் ஷோ பார்ப்பேன், அதுல இப்போ ஒரு புதுசா ஒரு எபிசோடு விட்டுருக்காங்க, நீ அதை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோவுமே தலைவணி எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அப்படியே ஆச்சரியப்பட்டு பாக்குறான், இவன் உட்கார சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறமா ஹீரோயினுமே உட்காந்துடுறா. இப்ப 2 பேருமே அந்த எபிசோட பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து இந்த எபிசோட நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் நீ இதை பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கார்ட்டூனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அப்படியே அதை பாத்துக்கிட்டே அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே அதை பார்த்து அப்படியே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அவனை பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே தூங்கிட்டான். இப்ப ஹீரோவுக்கு போர்வையை போத்தி விட்டுட்டு இப்ப அவ அங்க இருந்து போயிடா. இப்ப நைட் ஆனதுமே அவனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு அப்படியே ஹீரோவை எழுப்பி அவனை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறா. ஹீரோவும் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே நேற்று சாப்பிட்டது ஏதோ உனக்கு சேரல, அதனாலதான் உனக்கு காய்ச்சல் வந்திருக்கு, ஆனாலும் நீனும் நானும் தானே சேர்ந்து சாப்பிட்டோம், ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் உனக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை அப்படியே ரூம்ல கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறா. உனக்கு ஏதாவது தேவைன்னா இந்த பெல் அடி, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு போறா. இந்த பக்கம் லீ வந்து ஆபீஸ்ல இருக்கா. அப்ப யூ வந்து சரி வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லீவுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, இப்ப எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பன்னு பார்த்து புதுசா சேர்ந்த அந்த பொண்ணு வந்து பாஸ் நீங்க ரொம்ப நேரமா வேலை பாக்குறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்ப லீயை பார்த்து உங்களோட நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு, உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உடனே யூமே சிரிச்சுக்கிட்டே அது லீயோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப லீ
லீ அந்த பொண்ணை பார்த்து நீ கொஞ்சம் நல்லா வேலை பார்த்தனா உனக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் பாஸ் வாங்கி தருவாரு கரெக்ட் தானே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவோ பார்த்து கேட்கறா. ஈவும் அப்படியே யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லீயுமே அப்படியே கோவமா அங்க இருந்து அப்படியே போயிடுறா. இப்ப அந்த பொண்ணு ஈவ் கிட்ட பாஸ் எனக்கும் பர்த்டேக்கு இந்த மாதிரிலாம் கிஃப்ட் எல்லாம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே கண்டிப்பா வாங்கி தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்கான். நான் ஒவ்வொரு நாளுமே உங்களோட வாய்ஸை கேட்டுட்டு தான் தூங்குறேன். இது எனக்கு பழகி போயிடுச்சு. சில நேரம் நான் குழப்பமா இருக்கும்போது உங்க வாய்ஸை கேட்டா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உங்களோட வாய்ஸை நிறைய பேர் கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். நிறைய பேருக்கிட்டையுமே சொன்னேன். உங்களுக்காக நான் சில ஃபேன்ஸையும் உருவாக்கி வச்சிருக்கேன். உங்களோட குரல் நிறைய மக்களுக்கு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயினுமே கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ இன்னொரு வாய்ஸ் மெசேஜுமே பாக்குறா. நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆடியோ புக்கை மொத்தம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பார்த்திருக்காங்க. அதனால இன்டர்நெட் செலிபிரிட்டி ஃபெஸ்டிவலுக்கு நாங்க உங்களை இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினுமே கண்டிப்பா நான் டைமுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மெசேஜ் பண்றா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டியான் போன் பண்றான். ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே நாளைக்கு நீ ஃப்ரீயா தானே இருப்ப, நான் சில புக்ஸ் எல்லாம் வாங்கலான் இருக்கேன், நீ என் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினுமே சாரி நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் நாளைக்கு இன்டர்நெட் செலிபிரிட்டி ஃபெஸ்டிவலுக்கு என்ன வர சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. டியானும் ஆமா பக்கத்துல உள்ள ஒரு தெருல ஏதோ ஒரு செலிபிரிட்டி ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை உன்னை அங்கதான் வர சொல்லி இருப்பாங்களோ, சரி நீ என்ன அங்க கூட்டிட்டு போறியா, நான் நல்ல பையனா நடந்துக்குவேன் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் நீ ஏன் அங்க வரணும்னு நினைக்கிற, அங்க உனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ இவன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போனையுமே வச்சிடறான். இப்போ ஹீரோ எழுந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி குடிக்கிறான். ஆனா அதுல தண்ணியே இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் வச்சுட்டு போனா அந்த பெல்லை எடுத்து அப்படியே பாக்குறான். இப்ப பெல்லையும் அடிக்கிறான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் எழுந்து அப்படியே ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு ஹீரோ கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினும் இது என்ன வேடிக்கையா இருக்கா உனக்கு, இதை செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் இல்ல எனக்கு இப்ப தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினுமே அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோவுமே அந்த பெல்லை பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப காலையில விடிஞ்சதுமே ஹீரோ ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அவளோட பெட்ஷீட்டை அவளுக்கே போத்தி விடுறான். இப்ப வழக்கம் போல ஹீரோவும் அப்படியே வயலின்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினும் எழுந்துடுறா. எழுந்து அப்படியே ஹீரோ பாக்குறா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நேத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே சரி இருக்கட்டும், நீ இப்ப காலையில எழுந்து காய்ச்சல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணியா, நான் வேணா அதை எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவும் இல்ல வேணா நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், எனக்கு காய்ச்சல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் சரி உன்னோட உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே ஹீரோ எனக்கு இன்னும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயின் உடம்பு சரியில்லையா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் எனக்கு என்னன்னு தெரியல, எதையுமே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நேத்து நைட்டு நீ நல்லா தானே சாப்பிட்ட அப்படின்னு சொல்ல இல்ல அது நேத்து நைட்டு, ஆனா எனக்கு இன்னைக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் அப்படி யோசிக்கிறா. இப்ப ஹீரோ நம்ம ஷாப்பிங் போகலாம் நீ எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப 2 பேருமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு ஆப்பிளை எடுத்து இங்க பாரு இந்த ஆப்பிளோட ரேட் 30 ஆனாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோவுமே அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் சரி சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கலாம், நேத்து நான் கேரட் இது எல்லாத்தையுமே பார்த்தேன் அதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே நான் நினைக்கிறது எதுவுமே இங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க எல்லா காய்கறிகளுமே இருக்கு. ஹீரோவுமே அதை அப்படியே போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லா பொருட்களுமே ரேட் அதிகமா இருக்கும், அங்க எதுவுமே நல்லா இருக்காது, இங்க எல்லாமே ரேட்டும் கம்மியா இருக்கும், எல்லாமே ஹெல்த்தியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிகளுமே எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த கடைக்கார லேடி அங்க பேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் காய்கறி வாங்கலான்னு வந்தேன் அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த லேடியுமே ஹீரோவை பார்த்துட்டு யாரு இந்த பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவுமே அப்படியே ஹீரோயினை ஒரு மாதிரி பாக்குறான். உடனே ஹீரோயின் ஆமா அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த லேடியுமே ஆமா நான் உங்களை அந்த ஷோல பாத்திருக்கேன், 2 பேருமே சூப்பரான ஜோடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கான காசையுமே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பைய எடுத்து அந்த பையில அது எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க. இப்போ இங்க இன்டர்நெட் செலிபிரிட்டி ஃபெஸ்டிவலுமே நடக்குது. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டான அந்த ஜாங்குங்கிறவளும் வந்திருக்கா. அவன் மேக்கப் போடல போல, அதனால மேக்கப் போடணும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கலாய்க்கிறா. இவளுமே செம்ம டென்ஷன் ஆயிடுறா. இப்ப ஜாங்கு கிட்ட ஒரு பொண்ணு பேசுறா. யார் அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவளுமே அவ யாருன்னு எனக்கு தெரியாது, ப்ரோக்ராம் குரூப்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல, இவ்வளவு போய் கூப்பிட்டு இருக்காங்க, நான் இவளை எந்த ஒரு செலிபிரிட்டி ஷோலையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப இந்த பொண்ணுமே நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க பெயர் டோ தானே, நீங்க அந்த ஷோல கப்பிள்ஸா வருவீங்களே, உங்க ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம டியானுமே வந்திருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். நானும் வந்துட்டேன், உனக்காக நான் ஒரு போர்டையுமே ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இவனுக்கு ஒருத்தன் போன் பண்றான். பிரதர் நீங்க எங்க இருக்கீங்க, என்ன ஒரு செலிபிரிட்டி ஃபெஸ்டிவலுக்கு வர சொல்லியிருக்காங்க, நீங்களும் அங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப இவனுமே பிரதர் நான் அந்த ஃபெஸ்டிவல்ல தான் பிரதர் இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்பனா சரி நீங்க பேக் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப டியாங்குமே அவன் சொன்ன இடத்துக்கு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இங்க வந்து 3 பேர் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்க ஒரு நாடகமும் போட போறாங்க போல. அதுல ஒருத்தவங்க வந்து வரவே இல்லை போல. அதுவும் அவங்க வந்து 3 கேரக்டர் பண்ண வேண்டிய ஆளு. அவங்க வராதனால அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆளு வேணும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம டியாங்கும் கேட்டுட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இங்க நம்ம ஹீரோயின் வந்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப டியாங் கால் பண்ணி பேய் நீ எந்த ரூம்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே நான் 7ஆம் நம்பர் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப திடீர்னு டியாங் அங்க வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போய் அந்த நாடகம் போடக்கூடிய அந்த குரூப் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுறான். இவங்களுமே ஹீரோயின் கிட்ட பேய் நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நீங்க வாய்ஸ் ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். எங்க நாடகத்துல ஒருத்தர் வரவே இல்லை. அதனால நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இதுல மொத்தம் 3 வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. உங்களை இந்த ஃபெஸ்டிவலுக்கு வர சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே ஆமா வர சொல்லி இருந்தாங்க. சரி நீங்க ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே இல்ல என்ன வர மட்டும் தான் சொன்னாங்க. எந்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவங்களுமே அப்பனா சரி இது நல்லதா போச்சு. இதுல மொத்தம் 3 கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு நீங்க வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தா போதும். இவங்க 3 பேருமே வழிபோக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக்ஸுமே இவங்க கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு நான் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுமே ஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினுமே அந்த 3 கேரக்டருக்கான டயலாக்குமே சொல்றாங்க. அதுவும் வேற வேற வாய்ஸ்ல இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட டியாங்குமே பேய் நீ வேற லெவல் பண்ணிட்டு தெரியுமா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்போ அந்த லேடியுமே உங்க வாய்ஸ் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது. அவனும் இது பெய்யர் டோக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை கொடுக்குறான். இதுக்கு முன்னாடியுமே ஹீரோ வந்து ஒரு பார்சலை நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பான். அதுல ஒரு பொம்மை இருந்திருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே பயந்துருப்பா. அந்த பார்சலும் நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோ வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பான். இப்போ இந்த பார்சலும் நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்திருக்கு. இந்த பார்சல் வாங்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள போறான். உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பார்சல்ல ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி தெரியுது. அதனால ஹீரோ வந்து அந்த பார்சலை பிரிச்சு பாக்குறான். பார்த்தா அதுல ஒரு பொம்மையோட தலை பிச்சு அப்படியே ரத்தமெல்லாம் தெரிச்ச மாதிரி இருக்கு. இதை ஹீரோவுமே பாக்குறான். இந்த பக்கம் ஃபெஸ்டிவல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் செலிபிரிட்டி ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருமே வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் குரூப் தான் இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. இப்போ எல்லாருமே கைத்தட்டி அவங்கள ஸ்டேஜுக்கு வர வைக்கிறாங்க. டியாங்கும் போர்டை காமிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் அவளோட டீமும் அங்க வந்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவளுக்கு கொடுத்த அந்த டைலாக்க செமையா சொல்லிடுறா. இப்போ எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லா செலிபிரிட்டியுமே மேடைக்கு வர சொல்றாங்க. இப்போ எல்லாருமே மேல வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கடைசியா நிக்கிறா. இப்போ எல்லாருமே பேய் நீங்க நடுவுல வந்து இல்லங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் அப்படியே நடுவுல நிக்க வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்னா நிக்க வச்சு இப்போ ஒரு போட்டோவுமே எடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஷோவை நடத்தின பொண்ணு வந்து பேய் இந்த இது என்னோட கார்டு நீ ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க ஸ்டுடியோக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டியாங்கும் ஹீரோயின் கிட்ட வந்து நீ சூப்பரா பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ அந்த போர்டையுமே காமிக்கிறான். இவ்வளவு அதை பார்த்துட்டு உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது இதை வச்சு நீ அங்க நின்னுகிட்டு என்ன கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. டேய் நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற நான் இதை ரெடி பண்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டே அதை கூட்டுறா அதை பார்க்க எனக்கு சங்கட்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. இப்போ அவனுமே அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேருமே பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஒருத்த மேல இடிச்சிடறா. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே நான் அப்படியே இந்த பக்கமா வந்தேன். சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். டியானு வாவ் செம பெர்ஃபெக்ட்டான பாய் ஃப்ரெண்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோனும் டியானு அந்த பக்கமா தான் போனோம் நம்ம அவனையுமே கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ 3 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து டியான் கிட்ட நீ எங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே இதை அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இப்ப டியாங் கிட்ட டியாங் நீ அடுத்த மாசம் வந்து டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போறதா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டியாங்கும் ஆமா அப்படின்னு சொல்றான். அதான் ஷீவை தான் டெய்லியும் டிரைவ் பண்றாருல அவர்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் யோசிச்சுட்டு யாரு சொல்றதையும் கேட்காத அப்படின்னு சொல்றான். டியாங்கும் ஹீரோயினும் அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே அதை நினைச்சு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு புரிஞ்சு போயிருச்சு அவர் சொன்னதுக்கான அர்த்தம். கார் ஓட்டும் போது யாரு சொல்றதுமே நம்ம கேட்காம இருந்தாதான் நம்ம கரெக்டா காரை ஓட்டுவோம். அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. டியாங்கும் அதை கேட்டு அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேய் நீ எப்பயுமே லேட்டா வீட்டுக்கு போகாத சேஃபான பிளேஸ்ல இரு அப்புறம் கெட்டவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்றான். டியாங்குமே அதை கேட்டுட்டு அப்ப நீங்க என்ன கெட்டவன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே அவர் உன்னை பத்தி எல்லாம் சொல்லல அவரு சும்மா காமெடி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோவும் நான் ஒன்னும் காமெடிக்கெல்லாம் சொல்லல சீரியஸா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப டியாங்கு இறங்க வேண்டிய இடம் வந்துருது. அவனுமே கீழே இறங்கிறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினுமே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப டியாங் வந்து அங்க வர ஒரு டாக்ஸியை பிடிச்சு அங்க இருந்து போறான். இப்ப ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே படியில ஏறும்போது கீழே ஏதோ ஒரு சிவப்பு கடல்ல அப்படி சொட்டு சொட்டா இருக்கு. ஹீரோயினுமே இதை பார்த்துட்டு நம்ம காலையில தானே கிளீன் பண்ணோம் அதுக்குள்ளே இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் நீ லேட்டா வீட்டுக்கு வர்றது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப
இப்ப ஹீரோயினுமே அப்படியே கர்ச்சிப்பை எடுத்து அப்படியே அதை தொடச்சிக்கிட்டே, உங்க வீட்டுக்கு வர வழி வந்து அவ்வளவு ஆபத்துலாம் கிடையாது, பாதுகாப்பா தான் இருக்கு, நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப அடுத்த நாள் டியாங்கும் ஹீரோயினும் அப்படியே புக் வாங்கறதுக்கா வந்திருக்காங்க. இப்ப டியாங் வந்து பெய் கிட்ட, நீ நேத்து ஜிண்டமாவோட அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே இல்லப்பா நான் வீட்டுக்கு போனதுமே அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப நான் என்ன நினைச்சு நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல வரான். ஹீரோயினுமே ப்ளீஸ் அமைதியா இரு, ஸ்பாயில் பண்ணிடாத, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்ப லீ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றா. ஹீரோயின் என்னன்னு கேட்க, இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் மறுபடியும் என்ன நடந்துச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா பிரச்சனை தான், நீ போய் சோசியல் மீடியால பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே போன் எடுத்து பாக்குறா. அதுல நம்ம ஹீரோயின் வந்து நேத்து செலிபிரிட்டி ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தா பாத்தீங்களா, அதுல போட்டோ கூட எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோவை போட்டு பெய்யர் டூ எதுக்காக நடுவுல நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட்டுமே போட்டு விட்டுருக்காங்க. அதை டியாங்கும் பார்த்துட்டு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பாக்குறது ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயின் லீ கிட்ட, நான் வேணும்னே நடுவுல போய் நிக்கல, அவங்க தான் நாங்க நிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. லீயும் சரி ஓகே நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும், நான் அந்த ஷோல எடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இப்ப டியானோ நான் வேணா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பெய்யும் இல்ல வேணாம், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சாதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும், சரி வா நம்ம புக்கை தேட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து லீ வந்து அவளோட கேபின்ல இருக்கும்போது யூ அங்க வரான். எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அந்த வீடியோவை கண்டுபிடிச்சிட்டோம், இல்லைன்னா பெய்ய ஒரு வழி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவளுமே யோசிச்சுட்டு மறுபடியும் ஏதோ ஒரு தப்பு நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. யூவோ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத, உண்மையிலே ஏதாவது நடந்துட போகுது, நான் உனக்கு இன்னைக்கு நைட் வந்து டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். லீயும் ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப யூ வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த புதுசா சேர்ந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ அங்க வந்து பாஸ் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இவனுமே சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினும் டியாங்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. டியானுக்கு பல்லு வலிக்குது போல, எனக்கு ஞான பொருட்கள் வளர்க்குறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். பேய் ஆமா உனக்கு எத்தனை ஞான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஹீரோயினும் எனக்கு 2 இருக்கு அப்படின்னு சொல்றா. இவனுமே அப்போ உனக்கு வலிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் மால்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்றா. இப்ப இந்த பக்கம் வந்து லீயும் யூவும் அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த புதுசா சேர்ந்த ஜின்னுங்கிற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்ப யூ அங்க போயிட்டு காரை உன்னால ஸ்டார்ட் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா பாஸ் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது அப்படின்னு அவ சொல்றா. அப்ப சரி நீ காரை இங்கேயே நிப்பாட்டிட்டு நான் வேணா உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவளுமே வேணாம் பாஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. பரவாயில்லவா நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப அவளுமே அப்படியே காரை விட்டு இறங்கி வரா. இப்ப அவளும் லீய பார்த்து சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. பரவாயில்ல இருக்கட்டும், ஆமா ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி கார்ல ஏறு அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க 3 பேருமே கார்ல ஏறிடுறாங்க. இப்ப இவன் லீ கிட்ட, நான் ஃபர்ஸ்ட் ஒன்ன டிராப் பண்றேன், அப்புறமா நான் ஜின்ன டிராப் பண்றேன், அப்பதான் நமக்கு லேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் டியாங்கும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த மாலுக்கு வந்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டியானும், நான் ஒரு கொரியன் படம் பார்த்தேன், அதுல ஞான பொருட்கள் வளர்ந்தா அவங்க லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே என்னது லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. கொரியன் டிராமா எல்லாமே பெண்களை கவரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நீங்க எப்பவுமே டிராமால வர ஹீரோவை பார்த்து தானே கவர்ந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே நீங்க மட்டும் என்ன ஹீரோயினை பாக்குறதுக்காக தானே நீங்க டிராமாவே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து போனை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட போன்ல சார்ஜ் இல்ல போல. இப்ப ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு கிட்ட போயிட்டு, என்னோட போன் செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு இங்கதான் இருக்கா, அவளை நான் கண்டுபிடிக்கணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். சரி ஓகே நாங்க ஹெல்ப் பண்றோம், அவங்க பேர் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஹீரோவும் அவங்க பேர் வந்து பெய்யர்டுவா, அவங்க ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி அவங்க உங்களுக்கு என்ன உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நிக்கிட்டு இருக்காரு. நீ எங்க இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதை நம்ம ஹீரோயின்மே கேட்கறா. அதை கேட்டுட்டு அப்படியே பதறி போய் டியான் கிட்ட, சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. இந்த பக்கம் லீயும் அமைதியா கார்ல போயிட்டு இருக்கா. அப்ப யூவும் அந்த பொண்ணுமே அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே அங்க வந்துடா. இப்ப ஹீரோவை பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவுமே நான் அப்படி இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே என்ன தேடுறதுக்கு இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இவனுமே அதை கேட்டு அப்படியே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜின்னுங்கிற பொண்ணு வந்து, இந்த வருஷம் மட்டும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுன்னா நம்ம எல்லாருமே ஸ்பெயினுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க ஸ்பெயினா, எனக்கும் ஓகே தான், ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பனா நம்ம பாரிஸ் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கும் பாரிஸ் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை தான், ஆனா இதை நம்ம மட்டும் முடிவு எடுக்க முடியாது இல்லையா, மத்த ஒர்க்கர்ஸ் கிட்டயுமே நம்ம இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த செலிபிரிட்டி ஃபெஸ்டிவல்ல ஒருத்தவங்க வந்து இவகிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடிக்கு இவ கால் பண்ணி, நீங்க வீடியோ கொடுத்ததுனால தான் நான் இப்ப தப்பிச்சேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அவங்களும் இந்த பிரச்சனை என்னால தானே வந்துச்சு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் செலிபிரிட்டி ஃபெஸ்டிவல்ல ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவை சோசியல் மீடியால போட்டு ஏன் நடுவுல நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் கேட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் வந்து ஏன் நடுவுல நிக்கிறா அப்படிங்கறத இவங்க சோசியல் மீடியால சொல்லி
சொல்லி ஆகணும். அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ அவங்களுமே நீ ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நீ என்னோட ஸ்டுடியோக்கு வந்து நீ பிராக்டிஸ் பண்ணு, உன்னோட வாய்ஸ் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவனும் அப்ப நான் நாளைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கண்டிப்பா நீ நாளைக்கு வரலாம், நாங்க அனிமேஷன் டப்பிங் செய்யற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுல ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் விட்டு வச்சிருக்கோம், அது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஹீரோனும் எனக்கு என்ன சொல்றேனே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும், நீ ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய ஆளா வரப்போற, நீ எப்ப வேணாலும் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் லீயை டிராப் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே கார்ல போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து லீக்கு கால் பண்ணி ஏன் நான் கால் பண்ணப்ப நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுமே நான் அந்த சோசியல் மீடியால போட்டு அந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. ஆமா அதை ரொம்ப சீக்கிரமாவே சோசியல் மீடியால போட்டுட்டாங்க, ஆனா போய் இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், உனக்கு ஏதாவது பேட் மெசேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா நீ அதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுமே நானும் என்ன இன்சல்ட் பண்ற மாதிரியான மெசேஜ் எல்லாம் பார்த்தேன், நான்லாம் பெரிய பெரிய புயலே சமாளிச்சவ, இது சின்ன புயல் என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லீயும் அதை கேட்டு அப்படி சிரிக்கிறா. இப்ப லீயுமே இந்த ப்ரோக்ராம்னால தான் எங்களோட டாபிக் வந்து இப்போ வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பனா நான் சீக்கிரமாவே ப்ராப்ளம் ஆயிருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்புறமா காலையும் கட் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. இப்ப காலையில காலேஜ்ல டியாங் வந்து ஏன் நீ இப்படி இவ்வளவு அவசரமா போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் இப்ப டப்பிங் ஜாபுக்கு வேற போகணும், கிளாஸ் லேட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த டப்பிங் ஸ்டுடியோக்கும் போறாங்க. பார்த்தா அங்க ஹீரோவுமே வந்திருக்கான். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நைட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப இவனுமே அப்படியே டியானை பாக்குறான். இப்ப ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அப்படியே ஸ்டுடியோக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நியூ காண்டமா நோட்டிஃபிகேஷன் சேரும்.